ஜிஎஸ்டி மூலமாக மத்திய வரி பகிர்வின் மூலமாக வருகின்ற நிதியை தவிர மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வாயிலாக நேரடியாக மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் பார்த்தால் தமிழக அரசினுடைய பர் கேபிட்டான்னு சொல்லுவோம், குடிமக்களுடைய ஒட்டுமொத்த நம்பரையும் வருகின்ற நிதி ஆதாரங்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் கிட்டத்தட்ட 2500 ரூபாய் அளவிற்கு மத்திய அரசினுடைய ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இங்கு செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் பீகார் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளதான் அவங்களோட பர் கேபிட்டா பெனிஃபிட் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு நாங்கள் மொழி உரிமைக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம், நாங்க இணக்கமா போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் சொல்வது உண்மை அல்ல, உரிமையும் அல்ல, ஹிப்போக்ரசி, இரட்டை வேடம். இந்த இரட்டை வேடத்திற்கு தமிழக மக்களுடைய